இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் குரோதி புத்தாண்டு வருது. இந்த குரோதி புத்தாண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும்னு பார்த்துருவோம். முதல்ல குரோதி புத்தாண்டுனா என்னன்னு பார்த்துருவோம். குரோதினா பகைன்னு பேர், பகைக்கேடு இந்த மாதிரி பேர். அதாவது 60 வருடங்களில் 38வதாக வரக்கூடியது தான் குரோதி ஆண்டு. கோரக்குருதி தனிர்கொள்ளி அப்படின்னு ஒரு வெண்பா பாடல் இருக்குது. அற்பமழையே பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொன்கள் எல்லாம் களவு போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குரோதி வருடம் ரொம்ப மோசமானதாக இருக்கணும், அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கணும், பொருட்கள் திருடுபோக வாய்ப்பு இருக்கணும், இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக பெய்யணும், குறைவாக பெய்யுன்றதுனால விளைச்சல் சுமாராக இருக்கணும். இந்த குரோதி ஆண்டை பற்றி சொல்கிறது மட்டுமல்லாமல் கடவுள் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் குறைந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எந்த காரணத்தை கொண்டும் கடவுள் மீது பக்தியை குறைச்சிக்கிறாதீங்க. இப்பேற்பட்ட இந்த குரோதி ஆண்டில் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மேஷ ராசியில் சூரியன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் அப்படின்னு நவகிரகங்கள் சஞ்சரிக்குது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 சித்திரை 1 ஞாயிற்றுக்கிழமையில் மிதுன ராசியில் பிறக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்னு பார்த்துட்டே வந்துடுவோம். இன்னும் சில மாதங்களிலேயே பிறக்கப் போகும் இந்த தமிழ் புத்தாண்டு சில மாதங்களில் பிறக்க போகிறதுனால பலரது வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்களை இது ஏற்படுத்த போகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறாரு. 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி சனி பகவான் மீன ராசிக்கு போய் ராகுவுடன் இணைய போகிறாரு. இந்த கிரகங்களின் மாற்றத்தினால 12 ராசிகளுக்கும் அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகுது. அதை பற்றி இந்த பதிவில் பார்த்துருவோம். குரோதி ஆண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியும் ஆக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆறனால பொன்னவன் என வர்ணிக்கப்படும் குரு பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் வராதுன்னு சொல்லப்படுது. குடும்பமும் நல்ல முறையில் இருக்கும். ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்தால் ஜாதகரின் கடைசி காலம் வரை யாரையும் நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலையே இல்லை. அதனால் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலையில் உயர்வு, வருமானத்தில் உயர்வு, நோய் நொடியற்ற வாழ்க்கை வேணும்னு நினச்சிங்கன்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் இல்லையா? அந்த குரோதி வருடத்தில் யார் யாருக்கு குரு பகவானும் நல்லது செய்கிறாருன்றதையும் சேர்த்து பார்த்துடலாம். கும்பராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த குரோதி புத்தாண்டில் ராசியிலேயே ஜென்ம சனியும் 2லையும் ராகு இருக்குது. உங்களுக்கு மன உளைச்சல் தரக்கூடியதாக இது இருக்கும். ஜென்மச்சனி நடக்குது. எதிலும் எவரிடத்திலும் கவனமாகவும் இனிமையாகவும் நடந்துக்கிறணும். இந்த ஆண்டில் எப்போதும் விடுவுகாலம் பிறக்கும் என ஏங்கிட்டு இருப்பீங்க. இந்த குரோதி புத்தாண்டில் கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசி அன்பர்களுக்கு ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கும். வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் கூடி வரும். கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். நலிவுற்ற தொழில் வளர்ச்சி அடையும். இதுவரை முடங்கிய லாபமெல்லாம் வரும். நிரந்தர வேலை கிடைக்கும். பதவி யோகம் தேடி வரும். உயர் பதவி உற்சாகத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் புத்தாண்டில் இடமாற்றம் ஏற்படுது. பதவி உயர்வு கிடைக்குது. வேலை செய்யும் இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறுறீங்க. வீடு வாங்கும் யோகமெல்லாம் உண்டாகுது. வியாபாரம் செஞ்சிங்கன்னா சூப்பராக நடக்கும். சுபவிரய செலவுகள் அதிகரிக்க போகுது. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பயணம் இருக்குது. இந்த ஆண்டு நீங்கள் எல்லா வளமும் எல்லா நலனும் பெறுவீங்க. குரோதி புத்தாண்டில் கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மே 1 சித்திரை மாதம் 18 குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறதுனால கும்பராசியில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படும். வேலை செய்யும் இடத்துல மதிப்பு அதிகரிக்கும். வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவீங்க. அதுபோல் குருவின் பார்வை உங்கள் மீது ராசிக்கு 8ஆம் வீடுகளின் மீது விழுகுது. உங்கள் பணம் மோசடி செஞ்சவங்க, அவதூறு பரப்புனவங்க உங்களை தேடி வருவாங்க. அதே போல் நீங்கள் பிறருக்கு கடனாக கொடுத்த பணத்தை பெறுவீங்க. உங்கள் தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைவீங்க. உங்களது வேலை நிரந்தரமாக கிடைக்கும். மேலும் பதவி உயர்வு அடைவீங்க. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் விழுகுது. உங்களுக்கு
பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வும் கிடைக்கும். நீங்கள் புதிய தொழில் தொடங்கி இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்குது. இதுவரை தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இனி நிம்மதியாக தூங்குவீங்க. இதுவரை உங்களது சுபகாரியம் எல்லாம் தடைப்பட்டு இருந்தால் இனி அது சுகமாக நடக்கும். சனியின் சசமகா யோகம் ஏற்படும். சனி பகவான் 7.5 சனியில் ஜென்மச்சனியாக கும்பராசியில் பயணம் செய்ய போகிறாரு. இதனால் பல சங்கடங்களை நீங்கள் சந்திக்கலாம். இருந்தாலும் சுபகாரியங்கள் உங்களுக்கு தடையானாலும் சனி பகவானின் சசமகா யோகம் உங்களுக்கு கிடைக்கிது. இதனால் நிதி ஆதாயம் அதிகரிக்கும். பதவி யோகம் உங்களை தேடி வரும். நீங்கள் விரும்பிய இடத்துல உங்களுக்கு வேலை இடமாற்றம் நடக்கும். குரோதி ஆண்டு முழுவதும் ராகு மற்றும் கேது உங்கள் ராசியில் குடும்பம் மற்றும் ஆயுள் ஸ்தானத்தில் பயணம் செய்கிறாரு. உங்களுக்கு திடீர் ராஜயோகம் கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்கள் வீடு தேடி வரும். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இதுவரை சனி பகவானால் எல்லா காரியமும் தடையாக இருந்துச்சு. இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு ஜென்ம சனியாக அமர்வது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் சில காரியங்களை செயல்படுத்துவதில் துணிச்சலும் உண்டாகுது. எதையும் வரும்னு காத்திருக்காம உடனே செயல்படுத்த துவங்க ஆரம்பிச்சிருவீங்க. மேலும் மகிழ்ச்சியான ஆண்டாக இருந்தாலும் கூட்டு தொழிலில் சிலர் கவனமாக இருப்பது நல்லது. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையை உருவாக்குது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பல சிக்கல் சிரமங்கள் இனி முடிவுக்கு வரும். காரணம் இல்லாமல் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும். பொது வாழ்வில் உங்களின் திறமை நல்ல செயல்களில் வெற்றியை தருது. மேலும் யாரையும் நம்பி இருக்க வேணாம். உடனுக்கு உடன் எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு மேன்மையான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். இதுவரை எதிரி போல பார்த்தவங்க கூட நண்பர்களாவாங்க. கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா கேட்டபடி கதையுடன் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மேலும் சில நேரம் பொறுமையுடன் நீங்கள் காரியத்தை செயல்படுத்தி வளம் பெறுவீங்க. நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற கல்வியில் சிறந்து விளங்குறதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் தேர்ச்சியும் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களின் மூலம் சிலருக்கு சில விஷயத்தில் சங்கடங்கள் எல்லாம் உண்டாகுது. உங்களை ஏமாற்றி முன்பு பணம் பறித்து வந்திருந்தாங்கன்னா சரியான பாதிப்பை தருது. கடமையை சரியாக செஞ்சு வளம் பெறுவீங்க. முதலீடு இல்லாத தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க போகுது. அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சியில் புதிய விஷயம் உங்களுக்கு நல்ல அனுபவமாக கூட அமையும். கோபுர கலசம் போல் மற்றவங்கள்ட்ட தனித்துவமாக மின்னிருவீங்க. எதையும் சொல்லாமலேயே செஞ்சு பயன்பெறுவீங்க. பொருளாதாரத்தில் வளர்ச்சியை பார்ப்பீங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் சனி பகவானுக்கு நவகிரக செவ்வாய்க்கும் வேப்பெண்ணெய் தீபம் போடுங்க. அல்லது சிவப்பு வண்ண பூ வச்சு வேண்டிக்கிட்டிங்கன்னா சகல காரியமும் அனுகூலமாக அமையும். இதுவரை அந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.